ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம பரோட்டா சால்னா எப்படி செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். சிக்கன் இல்லாமல் சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு சால்னா செய்ய போகிறோம். இது வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மசாலா அரைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார் வச்சு ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இதில் முக்கியமாக 3 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிற மசாலா, ரெண்டாவது நான் சொல்கிறேன். இப்போது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 பல்லு கிராம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுதான் 2வது இன்க்ரீடியன்ட்ஸ், புதினாவும் கொத்தமல்லியும். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு, ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதோட ஊற்றிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி அரைச்ச ஜார்லேயே தண்ணி ஊற்றி கழுவி அதோடு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன்னு. இதுதான் 3வது இன்க்ரீடியன்ட்ஸ், சிக்கன் மசாலா. கடையில் விற்குள்ள சிக்கன் மசாலா, அதை 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது சிக்கன் ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சிக்கன் போடுறதில்ல, சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா 25 நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.